வணக்கம். சித்தாக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. இன்னைக்கு வாரம் ஒரு கீரை வரிசையில் வெள்ளை கரிசலாங்கண்ணியை பற்றி பார்க்கலாம். 2 விதமான கரிசலாங்கண்ணி இருக்குது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. இன்னைக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணியை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இது என்னென்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறது முதல்ல பார்க்கலாம். முடி நல்லாவே வளரும், கருமையாகும், கண் பார்வை நல்லாவே மேம்படும், கண் நோய்கள் எதுவுமே வராது. அடுத்தது சருமம் வந்து பளபளப்பாக இருக்கும். சோகை நோய், அதாவது உடம்புல வந்து ஹீமோகுளோபின் நல்லாவே ரைஸ் ஆகும். உடம்பு சூடு குறைந்து வாய்ப்புண் அடிக்கடி வருது அப்படின்னாங்க, அந்த வாய்ப்புண் வராமல் தடுத்துக்கும். அதேமாதிரி மஞ்சள் காமாலைக்கு சிறந்த மருந்தாக இது வெள்ளை கரிசலாங்கண்ணி சித்த மருத்துவர்கள் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நம்ம உணவாக எப்படி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னா, இதோட சேர்த்து துவரம் பருப்பும் இல்லைன்னா பாசி பருப்பு, இதோட பருப்போடு சேர்ந்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை சாப்பிடும்போது இதோட தன்மை, அதாவது இதோட பலன் வந்து நம்ம உடம்புக்கு நல்லாவே அதிகமாக கிடைக்கும். அடுத்தது இல்லைனா ஒரு ஸ்பூன் நெய் போட்டு அதை வந்து வதக்கி சாப்பிடும்போது இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியோட உணவு வந்து நமக்கு ரொம்ப நல்லா பலனாக கொடுக்கும். அடுத்தது ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணியை ஒரு சூர்ணமாக ஆக்கி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, ஒரு வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை வந்து நிழலில் உலர்த்தணும். ஒரு 100 கிராம் எடுத்து நிழலில் உலர்த்திட்டு ஒரு 10 கிராம் மட்டும் மிளகு, ஜீரகம், ஏலரிசினா ஏலக்காயில் உள்ளார உள்ள அந்த விதைகள், அது ஒரு 5 மட்டும் எடுத்துக்கலாம். கிராம்பு ஒரு 5 எடுத்துக்கலாம். இந்த 5 ஏலரிசி, 5 கிராம்பு, மிளகு, ஜீரகம் 10 கிராம், இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு, கீரையையும் நல்லா நிழலில் உலர்த்தின கீரையை நல்லா வறுத்துட்டு சூர்ணமாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த சூர்ணத்தை எடுத்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை டிகாஷன் மாதிரி வடிகட்டி ஒரு வேளை மட்டும் ஒரு நாளைக்கு 48 நாள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த கரிசலாங்கண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும், முக்கியமாக இரும்பு சத்து, நம்ம லிவருக்கு தேவையான அவ்வளோ சத்துக்களும் இது கொடுத்துரும். அதே 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து அரை ஸ்பூன் எடுத்து இந்த டிகாஷன் ஆக்கி குடித்தா போதுமானது. இதே வெள்ளை கரிசலாங்கண்ணியில் ஒரு தைலம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம். அது வந்து தேய்ச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா தலைமுடி நல்லா கருகருன்னு வளர்ந்துடும், கருப்பாகவே இருக்கும். இப்போ நிறைய பித்த நிறை, இளநரை இருக்கு இல்லையா, இந்த இளநரை வந்து முற்றிலுமாக நீங்கிறதுக்கான ஒரு தைலம். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை சாறு எடுத்து வச்சுக்கணும். ஒரு 500 மில்லி எடுத்து வச்சுக்கணும். அதே அளவு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெறும் நெல்லிக்காய் ஒரு 50 கிராம், ரோஜா இதழ் 50 கிராம், செண்பக மொக்கு 50 கிராம், தாமரை இதழ் 50 கிராம், செம்பருத்தி இதழ் 50 கிராம், அப்புறம் மிளகு 50 கிராம், இது எல்லாத்தையுமே நிழலில் உலர்த்தி வச்சுக்கணும். இந்த நல்லெண்ணெயை முதல்ல நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கரிசலாங்கண்ணி சாறை வந்து அதில் போட்டு நல்லா கொதி வந்த பிறகு அந்த மற்ற இதழ்கள் எல்லாமே, ரோஜா இதழ், செம்பருத்தி இதழ் எல்லாத்தையும் போட்டு காய்ச்சும் போது அந்த சாறு வந்து அந்த எண்ணெயோடு கலந்து அது கலர் மாறி ரொம்ப முருகவும் கூடாது. அந்த சாறு வந்து ஆவியாக, அதாவது சாறு வந்து அந்த நல்லெண்ணெயில் கலக்கிறதுக்கு முன்னாடியும் எடுத்துடக்கூடாது. சரியான பக்குவத்தில் எடுத்து இந்த தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை இதை எண்ணெய் தேய்ச்சிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி தலைமுழுகலாக தான் இதை பயன்படுத்தணும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி தைலத்தை அன்றைக்கி தலை முழுகணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து புளி வந்து நிறையா சேர்த்துக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. கப உடம்புக்காரங்களும் வாத உடம்புக்காரங்களும் இந்த தைலத்தை தேய்ச்சி முழுகிறதுக்கு முன்னாடி சித்த மருத்துவர் அன்றைக்கி ஒரு ஆலோசனை பெற்று செய்யும் போது மட்டும்தான். ஏன்னா இந்த தைலம் வந்து முக்கியமாக நம்ம உடல் வந்து சூடான உடம்புக்கு சரியான இருக்கும். ஆனால் இந்த தைலம் வந்து உடம்பை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடியது. அதனால் கப உடவுக்காரங்க இது தேய்ச்சி குளிக்கும் போது நல்லா அவங்களுக்கு டக்குன்னு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சித்த மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இந்த தைலத்தை தயார் பண்ணோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை தேய்ச்சி குளிக்கலாம். குளித்த பிறகு வெயிலில் அலையிறத ரொம்ப தடுத்துடணும். அதே மாதிரி புளி நிறையா சேர்த்துக்கக்கூடாது. அன்றைக்கி தைலம் தேய்ச்சி குளிக்கிறோம் அப்படின்னா புளி அவங்க சாப்பாட்டில் வந்து அன்றைக்கி வந்து புளியை தவிர்த்துட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். தொடர்ந்து இது மாதிரி வாரம் ஒரு முறை தொடர்ந்து குளிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா தலைமுடி வந்து நல்லாவே கருகருன்னு வளர்ந்துடும், நல்லா நீளமாக வளரும். அதேமாதிரி பித்த நிறையும் சரி, இளநரையும் சரி முற்றிலுமாக குணமாயிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.